வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி கேஸில் வந்துட்டு ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை கேட்கும்போது நமக்கு வேலை கிடைக்கல, என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம டிஆர்பிக்கு ஹெல்ப்லைன் கால் பண்ணும்போதெல்லாம் அந்த லேடியே என்னமோ ஒரு அடிமையை ட்ரீட் பண்ணுற மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஜட்ஜுக்கிட்ட எதனா அந்த லேடியை பேச விடலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்படி ஒரு டீச்சர்ஸுன்ற மரியாதையே இல்லாமல் அப்படி ஒரு அவங்கள வாய் திறந்து பேசவே விடுறதில்ல. அதெல்லாம் தப்பு இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதே, டிஆர்பி என்ன முடிவெடுக்குதோ அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அராஜகமாகவே பேசுவாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டது, அந்த ஜட்ஜு பேசுகிறத கேட்கும்போது இப்போ அவங்கள பேச விடலாமேன்ற மாதிரி தோணுது. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வக்கீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஸ்பெல்லிங் எரர் தான், அது இப்போ மேரி அப்படின்ற நேம் இருக்குன்னா அது படித்தவங்களுக்கு தெரியுமே, அது அப்படின்ற மாதிரி ஒரு இதாக சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்க, அடுத்து இங்கிலீஷ் மேஜரை பற்றி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கொஸ்டின்ஸ் தப்பு அப்படின்னா எதுக்கு டிஆர்பி இருக்கணும், அந்த போர்டையே கலைச்சிடலாமே. டிஆர்பின்றது எதுக்கு இருக்குது, நல்ல தரமான கேள்விகள் எடுக்கிறதுக்கும் எக்ஸாமை நல்லபடியாக நடத்துகிறதுக்கு பேர் தானே டிஆர்பி. அதையே செய்யலைன்னா அது தேவையே இல்லையே, அதை கலைச்சிட்டு அவங்களெல்லாம் வேறு வேலைக்கு அனுப்பிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் அடிக்கடி கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பார், நீ படிக்கிற டைமில் ஊர் சுற்றிட்டு இப்போ கேஸ் போடுற அப்படின்ற மாதிரியே எல்லா சேனல்லையுமே அந்த கமெண்ட் பார்ப்பேன் நான். யார் இங்கே ஊர் சுற்றலைன்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க. இதில் இந்த கொஸ்டின்ஸ் இவ்வளோ தப்பு அப்படின்றனால தான் யாராலையுமே அதை விட்டு நகர்ந்து போக முடியல. மற்றபடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு சீக்கிரமாக அதை மறந்துட்டு போயிடுவாங்க. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த எக்ஸாம் நகர்ந்து போயிடுவாங்க. அதுதான் எல்லா தேர்வர்கள்கிட்டையும் நடக்கிற ஒரு விஷயம். இந்த தேர்வை பொறுத்தளவு நிறைய கொஸ்டின்ஸ் தப்பு அப்படின்றனால அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஒருவேளை கரெக்டாக கேட்டிருந்தால் நம்ம போயிருப்போமோ அப்படின்ற ஒரு ஆசோலேஷன் தானே தவிர, மற்றபடி இதுக்கு ஈஸியாக கடந்து போக முடியலை, அடுத்த தேர்வுக்கு படிக்க முடியலை. இதே பிஜிலாம் எழுதினோம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா மறுநாளே அடுத்த எக்ஸாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை மறுநாள் இல்லைனா 1 வீக் இல்லை 10 டேஸில். ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்தளவு இவ்வளோ மார்க்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க முடியலை. நம்ம ஒழுங்காக படிக்கலாமே இருந்திருந்தால் கூட அதை ஏற்றுக்க முடியல. அதுதான் உண்மை. உண்மையாகவே அந்த ஜட்ஜுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா வேலை கிடைக்கல, அது 2ஆம் பட்சம். நியாயத்தை கரெக்டாக எடுத்து வச்சாங்கல்ல, அது உண்மையாகவே மனசுக்கு ஆறுதலாக இருந்தது.